பரிபவ விமோச்சனம் அர்ப்பணம். இன்னைக்கு உத்திர நட்சத்திரம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதையும் மறக்க மாட்டார். பதித்துவ பருவ பரியினம் மறக்காமல் நம்ம கமலஹாசனுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தாரு. அந்த எம்பி பதவி கொடுத்தது அவர் போட்ட பிச்சை. அது உண்மை தானே. அவர் அங்கே போய் பிச்சைக்காரரை பற்றி இப்போ பவதி பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு அவன் பௌதி பிச்சாந்தேகிட்ட பிச்சை போடுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் பிச்சை எடுக்க மாட்டேன்றாரு. என்ன ஒரு மேன் ஆஃப் கன்ஃபியூஷன். பிச்சை எடுக்கிறதுக்கு தான் எல்லோரும் நமக்கு இந்த ஆயுள் பிச்சை, அது கடவுள் போட்ட பிச்சைன்னு எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் நீ கடவுளுக்கு விசுவாசமாக இருப்ப. அந்த மாதிரி நீ மக்களுக்கு சக்திக்காக மக்கள் சக்தி மையம் சொல்லி மக்கள் சக்தியே பிச்சை எடுக்க வச்சுட்ட. நீ என்ன பேர் இது? மக்கள் நீதி மையம். மக்கள் சக்தி தாண்டி மக்களுக்கு ஒரு நீதி, சமூக நீதியை தாண்டி மக்கள் நீதி மையம்னு சொல்லி மக்கள் நீதி பிச்சை எடுக்கிறதா? நீ பிச்சை எடுக்கிற, சரி பிச்சை எடு. உன்னை பார்த்து நாங்கள் பிச்சை எடுக்கிறோம். அங்கே போய் பிச்சையை பற்றி பேசுகிற. அங்கே போய் அவங்க பிச்சை கொடுக்கல. பிச்சை என்ன பிச்சை? ஆமாம், 3000 ரூபா பிச்சை போடலையா? 3000 ரூபா பிச்சை தானே. பிச்சை போடும்போது எனக்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது. நான் ஏன் 3000 ரூபாய் வாங்கணும்? 3000 ரூபாய் எனக்கு வேணாம். அந்த 3000 ரூபாயை வாங்க நீ பிச்சை போடு. உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எல்லாம் அழகாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அது உரிமை தொகை. உங்களுக்கு இது பிச்சை இல்லை, உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு தமிழில் என்ன களமாடுறாங்க. ஆமாம், அவங்க பாட்டிலில் 10 ரூபா வச்சாதான் கோடிக்கணக்கான ரூபா. 3000 இன்ட்டு 1 கோடி, 1.5 கோடி என்ன ஆச்சு? 2 கோடி வீடு, 2 கோடி வீடு, 3000 2 60,000 கோடி. இவ்வளோக்கா எங்கே போகிறது அந்த ரூபாய் எல்லாம்? யாருக்கிட்ட பிச்சை எடுக்கணும்? அதான் கவர்மெண்ட் காசு 3000. அப்புறம் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு எல்லாம் எங்கே? எவ்வளோ? 3000 கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் கேவலம் கொடுக்குற குவார்ட்டரும் 500 இப்போ கொடுக்க போகிறாங்க. அதுவும் பிச்சை தான். அது வேணான்னு சொல்லுங்கள், இது வேணான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு பிச்சை வேணாம், எங்களுக்கு இலவச டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டு பொம்பளைங்க அழகாக சொல்கிறாங்க. சும்மா நான் டப்பா வண்டி விட்டா? டப்பா இன்ஜின் யார் சொன்னது? டப்பா வண்டிலாம் ஓசி வண்டி. அப்புறம் இந்த மாதிரி ரைட் அவங்களே சொல்கிறாங்க. ஏசி வண்டி, அந்த எலக்ட்ரானிக் வண்டியெல்லாம் ஓவர் காசு. இதில் இது இப்போ எல்லாருக்குமே நான் பஸ் விடுறேன். பிச்சை. சரி ரைட்டு, ஒரு முடிவுக்கு வருவோம். பிச்சை எடுக்கிறது ரைட்டாக தப்பா? பிச்சை எடு, எல்லாருக்கும் பிச்சு கொடு. பிச்சை எடு, பிச்சு கொடு. எனவே அதான் நீங்கள் பிச்சை எடுக்க நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்க அவங்க கொள்ளை அடிக்கிறது நியாயம்தான். கொள்ளைக்காரங்க தாய்க்கழகம் செய்கழகம் அப்படி இப்படி போகிறது நியாயம்தான். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். எனக்கு நான் பிச்சை எடுக்க மாட்டேன், எனக்கு வீட்டுக்கு வேலையை கொடு. அழகா வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு, வீட்டுக்கு ஒரு காரை கொடு, வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக் கொடு. கொடுக்குறோமோ இல்லையோ, 3 படி அரிசி போடுவோம், ரூபாய்க்கு 3 படி அரிசி சொன்ன மாதிரி காரு, பங்களா, வீடு, ரோட்டி, கப்படா, ஒரு மக்கான் யார் தரேன்றாங்க? தூய சக்தி வந்துச்சுன்னா நீ எதையும் எடுக்க மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன். நான் தூய சக்தி, நான் ஏன்டா பிச்சை எடுக்கணும்? நான் தூய சக்தி சைட் அடிக்க மாட்டேன். நான் தூய சக்தி சரக்கு அடிக்க மாட்டேன். நான் தூய சக்தி பிச்சை எடுக்க மாட்டேன். இது மாதிரியான கோட்பாடுகளை இயல்பாக மக்களுக்கு வரவழைக்கக்கூடிய மகான். அவருக்கு 50 வயசு, எனக்கு 70 வயசு இருந்தாலும் கூட அவரை நான் மகான் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஒரு வார்த்தைக்காக அந்த தூய சக்தி நானும் தான் கண்டுபிடித்தேன், நட்சத்திர சக்தி, டிவைன் பவர், அதெல்லாம் ரைட்டு. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசிலுக்கு வாக்களித்து மாற்றத்தை வரவழைத்து தன்மானத்துடன் வாழ வேண்டும். தரச்சீர் கல்வி பெற வேண்டும். தன்மானத்துடன் வாழ வேண்டும். பிச்சை எடுக்காமல் பிச்சை புகினும் கற்றல் நன்றே என்றான். கற்றலுக்கு நவோதயா கொண்டாந்த தரச்சீர் கல்வி கொண்டா, அதெல்லாம் வேறு சப்ஜெக்டு. இப்போதைக்கு விசிலுக்கு வாக்களிப்போம். நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த பிச்சை கலாச்சாரத்திலிருந்து இச்சை கலாச்சாரத்துக்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.